திரு விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் நடித்து வந்திருக்கும் படைத்தலைவன். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கோழி, ஆடு, மாடு அப்படின்னு சொல்லிட்டு பலி கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு பலி கும்பல் கடைசியில ஒரு யானைகளை பலி கொடுக்க நினைச்சு ஒரு பிளான் பண்றாங்க. அதை எப்படி காப்பாத்துறாரு, அந்த பலி கொடுக்க அந்த அந்த இனத்து ஒரு பழங்குடியின மக்களை பயமுறுத்தி பலி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த பழங்குடியின மக்களை அவங்க கிட்ட இருந்து எப்படி ஹீரோ காப்பாத்துறாரு அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய மெயின் கதை. இந்த படத்தோட கதை ஆரம்பம் பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்துல நம்மளுடைய சண்முக பாண்டியனும் அவர் தந்தையாக நடித்திருக்கக்கூடிய கஸ்தூரி ராஜாவும் ஒரு அழகான ஒரு சூப்பரா ஒரு தெளிந்த நீரோடையா ஒரு கண்ணுக்கு இனிமையான ஒரு கிராமமா அந்த கிராமத்தை காட்டுறாங்க. அதுல யானையை வளர்க்கக்கூடிய ஒரு பாகம்லாம் சொல்ல முடியாது, தன்னுடைய சொந்த மகன் போல யானையை வளர்த்து கொண்டிருக்கிறார் கஸ்தூரி ராஜா அவர்கள். அவரும் அவங்க பையனாக நடித்திருக்கும் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் அந்த ஆரம்ப காட்சிகள் ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப எல்லாருடைய மனசுமே நிரடுற மாதிரி இருந்தது. அந்த யானைக்கும் இவங்களுக்கு உண்டான அந்த பந்தம், அவருடைய அந்த பாச பிணைப்பு இந்த மிருகங்கள் கூட, நம்ம இந்த வீட்டு செல்ல பிராணிகளை கூட பாச வச்சிருக்க அது 100% புரியும். அந்த அளவுக்கு அந்த அட்டாச்மெண்ட் நல்லா 2-3 பேருமே நல்லா காமிச்சிருந்தாங்க. கஸ்தூரி ராஜா, சண்முக பாண்டியன், அப்புறம் அந்த யானையா நடிச்ச அந்த யானை மூணுமே அந்த பாச பிணைப்பு ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. அது ஒரு கட்டத்துல அந்த யானையை வச்சு ஏதோ ஒரு சம்பாதிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஒரு கும்பல் அந்த யானையை அபகரிக்க நினைக்குது. அந்த டைம்ல சில சிக்கல்களை ஏற்படுத்தி யானையை மதம் பிடிக்க வச்சு யானை என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட இருந்து பிரிக்க முயற்சி பண்றாங்க. அந்த காட்சிகள்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு சின்ன டென்ஷனை கிரியேட் பண்ணிட்டே தான் இருந்தது. யானை என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு சின்ன டென்ஷனை கிரியேட் பண்ணிட்டே தான் இருந்தது. இன்டர்வல் வரைக்குமே படம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த படம் ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நோக்கி போகுது போல இருக்கு. இந்த யானை சம்பந்தமான ஒரு கதை, இந்த யானையை எப்படி எடுத்துட்டு போறாங்க, எதை காரணம் சொல்லி பொய் காரணம் சொல்லி யானையை இந்த அரசாங்க அந்த வளர்ப்பு முகாமுக்கு அழைச்சிட்டு போறாங்க, அதுக்கு கோர்ட் எப்படி பண்றாங்க அப்படி ஏதோ காட்டுறாங்க. சரி, இது சம்பந்தமா ஏதோ இந்த படம் போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டா உட்காந்து முதல் வரைக்கும் இது சம்பந்தமான ஒரு கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அது அப்படியே இன்டர்வல் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த யானையை அந்த அரசாங்க அதிகாரி எப்படி எடுத்துட்டு போயிடுறாங்க, எப்படி ஒரு காப்பாற்ற முயற்சி பண்றாங்க, கதை போறத பார்த்தோன்னா இது சம்பந்தமான மீதி கதையில இருக்குன்னு பார்த்தா, செகண்ட் ஹாஃப் அப்படியே டோட்டலா மறுபடியும் டிராமாட்டிக்கான அந்த நம்ம நம்ப முடியாத அந்த கதைக்களங்கள், கதை காட்சிகள் ஒரு மாதிரி நம்மள கொஞ்சம் கஷ்டப்படுத்திடுறாங்க. இப்போ விஜயகாந்தின் மகன் நம்ம சண்முக பாண்டியன் ரொம்ப அந்த உடம்பு ரொம்ப சூப்பரா வச்சிருந்தாரு. விஜயகாந்த் சார் எப்படி ஃபைட் பண்ணுவாரோ அதே மாதிரி சண்டைகள் ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாரு. நம்ம அவர் ஒரு புதுமுக நடிகர் அப்படின்றத விட நல்ல கை தேர்ந்த சண்டை காட்சிகள் கை தேர்ந்த நடித்தார். நடிப்புல கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. அது வரும், கொஞ்சம் கொஞ்சமா வரும். நம்ம யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய இளைய தளபதி விஜய் எல்லாம் அதே மாதிரி சூர்யா அவங்கலாம் ஒரு பெரிய ஹீரோ, பெரிய ஒரு கலை குடும்பத்துல வந்தவங்க. அவங்களோட முதல்ல ஆரம்ப கால படங்களோட இப்ப இந்த சண்முக பாண்டியனோட இந்த ஆரம்ப கால படங்களை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா பரவாயில்ல. அவங்கள மாதிரி இவங்களும் இவரும் கொஞ்சம் பெட்டரா கொஞ்சம் வருவாரு. அவங்க எப்படி ஆரம்ப காலம் ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தாலும் அதே மாதிரி இவருடைய ஆரம்ப காலம், இவருக்கு அந்த பிசிக் அந்த உயரம் எல்லாமே இருக்கிறதால கண்டிப்பா இவர் நல்ல இடத்த அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் கடுமையா முயற்சி பண்ண தொடர்ந்து, ஏன்னா விஜயகாந்த் சார் பையன் கண்டிப்பா முயற்சி பண்ணுவாங்க, பண்ணி இந்த நிலைமை தருவாங்க. அதுக்கான எல்லாமே உங்ககிட்ட இருக்கு, நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய அந்த முடியெல்லாம் சிகை அலங்காரங்கள் அதெல்லாம் இந்த படத்துக்கு எதுக்கு அவ்வளவு ஃபுல்லா அதே மாதிரி இருந்தது. கொஞ்சம் உங்களுடைய விஜயகாந்த் உண்டான அந்த ஒரு தோற்றம் அந்த முடி பாத்தீங்கன்னா அவர் அவ்வளவு அழகா நீட்டா அப்படி முடி பறக்கிறதுக்கு வச்சிருப்பாரு. அந்த மாதிரி நீங்க அவரை மாதிரி வைக்க முயற்சி பண்ணுங்க. முடி நல்லா இருக்கு, அவ்வளவு பெரிய முடி படம் ஃபுல்லா இருந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் நீங்க அதை வச்சிருந்தீங்க, பரவாயில்ல, போயிடுங்க. அடுத்து வர படங்கள்ல இருக்கீங்க திருப்திக்கு ஆசைப்படுறேன். அடுத்து கஸ்தூரி ராஜா சார் அவ்வளவு அழகா ஆக்ட் பண்ணியிருந்தார். அவருடைய வேஷத்தை எடுத்து வாங்கிட்டு அவர் நடிச்ச ஒரு நடிப்பு சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தெரிஞ்சது. ஆனா படத்தோட அந்த போக்குக்கு ஏற்ற மாதிரி அவர் தன் மகனை எப்படி பாவிப்பார் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பாவிச்சு அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் உயிர் கொடுத்திருந்தாரு. இவங்க வர அந்த முதல் ஆஃப் வரைக்கும் பாத்தீங்கன்னா படம் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தது. இப்படி ஏமாத்துவாங்க அப்படி ஏமாந்து ஏற்படுத்திட்டே இருந்தது. ஆனா அது மொத்தமே இன்டர்வலுக்கு மேல தொடர தலையிழ மாறி போச்சு. இடைவெளிக்கு அப்புறமா அந்த படம் என்ன ஆகுதுன்னா, இது வரைக்கும் இந்த அரசாங்க கண்ட்ரோல்ல இருந்த யானை காட்டுக்கு தப்பிச்சுன்னு போயிடுச்சுன்னு சொல்லி இவங்க ஏமாத்துறாங்க அவரை. ஆனா அந்த ஏமாத்துறதுக்கான கரெக்டான காரணம் சொல்லல. ஏன் அவர் அந்த யானை மேல ஏன் அந்த 2.5 கோடி ரூபாய் வருஷத்துக்கு வருமானம் வரும்னு சொல்லிதான் அந்த யானையை அந்த அரசாங்க அதிகாரிகள் யாருக்கும் தெரியாம அழிச்சுட்டு வர மாதிரி முதல் யாருக்கும் தெரியாம அந்த யானை இவருக்கு ஏமாத்திட்டு வராங்க அப்படின்றவதான் முதல் பாதி ஓடிச்சு. ஆனா 2வது பாதியில அதுக்கான எந்த விதமான லீடு எதுவுமே இல்லாம அது அப்படியே மொட்டையா முடிஞ்சிருது. 2வது பாதியில ஒரு யானை தேடி போகும்போது
அப்ப நம்மளுடைய விஜயகாந்த் ரமணா அந்த கேரக்டர் கொஞ்சம் உள்ள எடுத்துட்டு வராங்க. அந்த ஏஐலாம் வந்து ரொம்ப உண்மையா வந்து நல்லா இல்லை, பட் அவர் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷமா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். அவ்வளவு பெரிய ஆக்டர் வந்து அவருடைய மகனுடைய படத்துல காட்டும் போது நல்லா காட்ட முயற்சி பண்ணிருக்கணும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் விஜயகாந்தோடைய அந்த 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 மாசின்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வந்தா கூட அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அவருடைய உதவியோட வந்து ஒரு இடத்துக்கு ஒரு போற மாதிரிலாம் காட்டுறாங்க. அதுக்கான லீடு அதுக்கான இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா அட்டாச் பண்ணி காமிச்சிக்கலாம், நல்லா காட்டல. இருந்தாலும் வந்து சரி பரவாயில்ல, நம்ம வந்து விஜயகாந்தோட பையன் படம் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா கூட செகண்ட் ஹாஃப்ல நம்ம போக என்ன ஆயிடுச்சுன்னா கதை வந்து ஒரு நார்மல் ஸ்டோரி ஆயிடுச்சு. அந்த யானை வந்து அந்த பலி கொடுக்கறதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு தெரியல. ஆனா அந்த கதை அந்த களத்தை நோக்கி போகும்போது அவர் வந்து காப்பாற்ற முயற்சி பண்றாரு. நேத்துல கண்டிப்பா காப்பாற்றதான் போறாரு, தெரிஞ்சு போன கதையா தான் இருக்கு. இப்படின்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு அச்சு தான் காப்பாற்ற போறாரு அப்படின்னு தெரிஞ்சு போனதுனால கதையில வந்து 2ஆம் பாதியில வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாயிடுச்சு. ரொம்ப காட்சிகள் வந்து எல்லாமே வந்து ஒரு ரொம்ப நாடகத்தனமா இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம முனிஷ்காந்த்லாம் வந்து ஒரு அந்த பழங்குடியின மக்களுடைய ஒரு சாமியார் மாதிரி இருக்காரு. அவர்லாம் உடம்பு ரொம்ப போட்டுடுச்சு. அவர் கொஞ்சம் அந்த உடம்பு கொஞ்சம் குறைக்கணும், குறைச்சு வந்து நம்மளுடைய பழைய முனிஷ்காந்த் அவர் வந்து வரணும். அதுல அருள்தாஸ் தான் நடிச்சிருக்காரு. அவர் வந்து நல்லா அவர் குரல் அவர் இல்லாம வேற ஒரு குரல் கொடுத்திருக்காரு. ஆனா அவர் அந்த மாடை வந்து அவரோட மாடை எடுத்து போவார் நடிச்சது, கடைசியில் அவர் நடிச்சதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மள மனசை வந்து உருக்குற மாதிரிதான் இருந்தது. கிளைமேக்ஸ்ல வந்து எப்பயும் போல வந்து வில்லனை வந்து காலி பண்ணிட்டு யானையை வந்து அவர் வந்து அழைச்சிட்டு வந்துடுறாரு விஜய் பிரபாகரன், சாரி சண்முக பாண்டியன். எனவே வந்து இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நம்மளை பார்க்க வச்சது வந்து இசைஞானி இளையராஜா வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் அவங்களுடைய இசை வந்து கிட்டத்தட்ட நம்மளை வந்து அங்கங்க வந்து எங்கெல்லாம் தேவை அங்க வந்து கட்டி போட்டு நம்மளை உட்கார வச்சுட்டு கதை ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாததால அவருடைய இசை வந்து ரொம்ப மனசுல உட்காரலாம் கூட அங்கங்க நம்ம செய்ய வேண்டியது வந்து இசை படம் செஞ்சிருந்தாரு. அன்புன்றவர் இயக்கி இருக்காரு. இந்த மாதிரி நல்ல ஒரு முயற்சி பண்ணியிருக்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷன் இருந்தது, உங்களுக்கு நல்ல முயற்சி பண்ணியிருக்கலாம். இனிமே அடுத்த படம் வந்து சிறப்பா முயற்சி பண்ணுங்க. நம்ம சண்முக பாண்டியனை பொறுத்தவரை விஜயகாந்தோட பையன் தான் இந்த படத்தை வந்து மெயின். அவரை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தை அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. என்னன்னா அவருடைய நடிப்பு, அவருடைய ஆக்டிங், அவருடைய ஃபைட் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் நம்ம கூடுதலா அவருக்கு கொஞ்சம் எடுத்து எஃபெக்ட் எடுத்து இன்னும் நல்லா அவர் சிறப்பா பண்றதுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது இன்னும் உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய ஆடை அலங்காரங்களையும் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க சரி பண்ணுங்க. அப்பா பார்த்ததை நீங்க கத்துங்க. சரி, மொத்தத்துல இந்த படம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன் டைம் வந்து படம் சினிமா லவர்ஸ் போய் பாருங்க. விஜயகாந்த் சார் பிடிச்சவங்க போய் பாருங்க. விஜயகாந்தோட மகன் வந்து நல்லா இருக்கும்னு அப்படின்னு ஆசைப்படுறவங்க போய் பாருங்க. பட் ஜென்ரலா வந்து இந்த படம் வந்து மற்ற ஆடியன்ஸ் ரொம்ப இந்த கிண்டல் கேலி பண்றவங்க எல்லாம் வந்து இந்த படம் போய் பார்க்க தேவையில்லை. இந்த படம் வந்து அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். குடும்பங்களோட போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு நம்ம விஜயகாந்த் சார் பிடிச்சிருக்கோம். விஜயகாந்த் சார் பிடிச்சவங்க போய் பார்க்கும்போது அவங்க பையனை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சரௌண்டிங் பீப்புள்ஸ் மட்டும் பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படைத்தலை.